like and subscribe to our channel. கல்விசார் நோக்கங்களது அடிப்படை கூறுகள். 1. அறிவு. 2. திறன். 3. மனப்பாங்கு. இலங்கையில் முறைசார் கல்வி அமைப்பில் உள்ளடங்கும் கல்வி மட்டங்கள் ஆரம்ப கல்வி, கனிஷ்ட இடைநிலை கல்வி, சிரேஷ்ட இடைநிலை கல்வி, 3ஆம் நிலை கல்வி என்பனவாகும். இலங்கையிலே பாடசாலைகள் மிகவும் பிரபல்யமானவை, பிரபல்யமற்றவை, கஷ்டமான பாடசாலைகள் என்றவாறு சுற்று நிரூபத்தின் மூலம் வகைப்படுத்தப்பட்டமை அதிகரிக்கின்ற கொள்கை செயல். இதனை தேசிய ஆசிரியர் இடமாற்ற கொள்கை ஆகும். பிரித்தானிய ஆட்சியினரின் அனுசரணுடன் பௌத்த பிரம்மஞான சபையினால் இலங்கையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட 3 பௌத்த ஆங்கில பாடசாலைகள் மருதானை ஆனந்தா கல்லூரி, கண்டி தர்மராஜ வித்தியாலயம், காளி மஹிந்த வித்தியாலயம். கல்வி அமைச்சின் 2014ஆம் ஆண்டு 16ஆம் சுற்று நிரூபத்தின்படி 2015ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கும் 8 ஆண்டுகளில் இலங்கையில் எத்தகைய கலைத்திட்ட சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது என விதந்துரைக்கப்பட்டுள்ளன. 6 தொடக்கம் 11 இடைநிலை தரங்களின் பாட உள்ளடக்கத்தினை மட்டும் சீர்திருத்தம் செய்தல். பிள்ளையின் கல்வி அபிவிருத்தியில் பெருமளவு செல்வாக்கு செலுத்தும் குடும்பத்தின் பொருளாதார நிலை வளங்கள் யாது, பெற்றோரின் தொழில் மற்றும் அவர்கள் வாழுகின்ற பிரதேசம், குடும்ப அங்கத்தவர்கள் பெற்றுள்ள கல்வி மற்றும் அவர்கள் கல்வி கற்ற பாடசாலை, பெற்றோரின் கலாச்சாரமும் சமய சூழலும் ஆகும். பாடசாலையானது ஒரு சிலருக்கு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு பாய்ந்து செல்ல அனுமதி பத்திரம் வழங்கும் கடவுச்சீட்டு வழங்கும் நிறுவனம் போன்றதாகும். மேற்படி கூற்றின்படி விமர்சிக்கப்படுகின்ற கல்விக் கொள்கைக்கான நாடு யாது? தன்சானியா. ஆங்கிலம் வர்த்தகத்திற்கானது, அதே சமயம் தாய்மொழி ஒழுக்கத்திற்கும் தனித்துவத்திற்கும் ஆனதாகும். சிங்கப்பூரின் பிரதமரின் மேற்படி கூற்றின் மூலம் கருதப்படுவது சிங்கப்பூரின் இருமொழிக் கொள்கையின் சாராம்சமாகும். பல்கலாச்சார கல்வியின் அடிப்படை நோக்கம், அதாவது பல்வேறு கலாச்சார குழுக்கள் ஒன்றாக இருக்கின்ற போது அதற்கு பொருத்தமான வகையில் சக வாழ்வினை வளர்த்தல் ஆகும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கற்பித்தல் முறை யாது? பல்தர கற்பித்தல். பல்தர கற்பித்தல் எனப்படுவது ஒரே நேரத்தில் தரங்கள் சிலவற்றின் மாணவர்களுக்கு தனது வகுப்பறையில் தனி ஒரு ஆசிரியர் கற்பித்தல் ஆகும். யாவருக்கும் சமமான கல்வி வழங்கும் சர்வதேச கொள்கையினை உறுதிப்படுத்துகின்ற உறுப்புரிமைக்கு வழங்கப்படும் பெயர் யாது? மனித உரிமைகள் பற்றிய சர்வதேச பிரகடனம். இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாணங்களின்படி உயிர்ப்புள்ள சேவை காலம் என்பதன் கருத்து யாது? உரிய சம்பளத்தை உண்மையான சேவை காலத்தில் அரச பணிக்காக பெறுதல். இலங்கையில் காப்போத்தர உயர்தர பாடசாலை கலைத்திட்டத்தை மேலும் தொழில் சார்பானதாக ஆக்க அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட நடைமுறை யாது? தொழில்நுட்ப கல்வி பாடத்துறை அறிமுகம் செய்யப்பட்டமையாகும். இலங்கையில் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட அபிவிருத்திசார் எண்ணக்கருக்களின் ஒழுங்குமுறை. பரிஷத பாடசாலை, பிள்ளை நேய பாடசாலை, நவோதய பாடசாலை, அண்மித்த பாடசாலை, அதிசிறந்த பாடசாலை என்பனவாகும். பிரித்தானியர் காலத்தில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் ஆசிரியர் முறை சிஷ்ய குரு எனப்படுவது உயர் வகுப்பின் மாணவர் தலைவர்களை பயன்படுத்தி கீழ் வகுப்புகளுக்கு கற்பித்தல். இலங்கையில் பிரிவினா கல்விக்குரிய கட்டமைப்புக்குரிய தற்போதைய நிர்வாக வகைகள் மூலிக பிரிவினா, மகா பிரிவினா, பிரிவின வித்யானய. இலங்கையில் மாகாண கல்விக்கு உரிய பதவிகள் தற்போது பன்முகப்படுத்தப்பட்டுள்ள முறையானது வரிசையில்
வலயக்கல்வி பணிப்பாளர், கோட்டக்கல்வி பணிப்பாளர், அதிபர் என்பனவாகும். தேசிய பாடசாலை ஒன்றில் அதிபரின் அதிகாரங்கள் பன்முகப்படுத்தப்பட்டுள்ள முறையானது முறைப்படி பிரதி அதிபர், உதவி அதிபர், பகுதி தலைவர், தரங்களின் தலைவர், வகுப்பு ஆசிரியர். கல்வி என்பது கால வரன்முறைப்படி இனங்காணப்பட்ட முறையாகும். இது நுகர்வுக்கான செலவு, பொருளாதாரம் மூலதனம், கல்வி மூலதனம், சமூக மூலதனம் போன்றவையாகும். இலங்கையில் இன்றைய கல்வியில் சமூக சகவாழ்வுக்காக மொழிக் கொள்கையில் உறுதியாக்கப்பட வேண்டிய முக்கிய செயற்பாட்டு முறை சிங்கள மொழி மூலம் கற்கும் மாணவர்களுக்கு தமிழையும், தமிழ் மூலம் கற்கும் மாணவர்களுக்கு சிங்களத்தையும் இரண்டாவது தேசிய மொழியாக கற்பித்தலை உறுதிப்படுத்துதல். காப்போத்தர உயர்தர வகுப்பினுள் உட்பிரவேசிக்கும் ஆண் பெண் வீதம் பற்றிய அண்மைக்கால போக்கு யாது? பெண் மாணவிகள் பிரவேசிக்கின்ற வீதம் கூடுதலாக காணப்படுகின்றது. இலங்கையில் ஆரம்ப கல்வி நிலைக்கு அப்பால் சுயமொழி கல்விக் கொள்கையானது நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சந்தர்ப்பம். 1956ஆம் ஆண்டு இடைநிலை கல்வி, 1960ஆம் ஆண்டு பல்கலைக்கழக கல்வி. பிரித்தானியரின் காலத்தில் இலங்கையில் மத்திய பாடசாலை ஆணைக்குழுவினால் மிஷனரி பாடசாலைகளுக்கு உதவி வழங்குவதற்காக சமயம் கற்பித்தல் பற்றிய மனச்சான்று வாசகம் எனும் பெயரில் வெளியிடப்பட்ட சுற்று நிருபம் மூலம் எதிர்பார்க்கப்படுவது யாது? தமது பிள்ளைகளுக்கு பாடசாலையில் மிஷனரி சமயம் கற்பிப்பதற்கு பெற்றோர் விருப்பம் என்பதை எழுத்து மூலம் பெறப்படுவதாகும். அண்மை காலங்களில் நாட்டின் அபிவிருத்தியினை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மனித அபிவிருத்தி சுட்டியினை தயாரிப்பதற்கு தேவையான கல்விசார் காரணி யாது? எழுத்தறிவு. பிரித்தானியர் ஆட்சிக்கால இறுதியில் இலங்கை கல்வியானது பன்முகப்படுத்தப்பட்டு மாவட்ட கல்வி குழுக்கள் 3 அமைக்கப்பட்டன. இவற்றுள் கொழும்பு நகரத்தில் அமைந்திருந்தமை தவிர மற்ற 2 குழுக்களும் அமைந்திருந்த 2 நகரங்கள் யாவை? கண்டி மற்றும் காலி போன்றனவையாகும். ஒரு மீத்திரன் பிள்ளையின் நுண்மதி ஈவு ஏறத்தாழ 140 ஆகும். உலக சாரணியர் இயக்கத்தின் தந்தை மற்றும் தாய். தந்தை பேட்டன் பவல் பிரபு மற்றும் தாய் பேட்டன் பவல் சீமாட்டி. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கொள்கைகளுக்கு ஏற்ப கலைத்திட்டங்கள் திருத்தி அமைக்கப்படுவது 8 வருடங்களுக்கு ஒரு தடவையாகும். விஞ்ஞான ரீதியான சிந்தனைக்கு மாணவர்களை ஈடுபடுத்துவதற்காக செய்ய வேண்டியது அவதானித்தல், கண்டறிதல், செய்முறை, அனுபவங்கள் என்பவற்றுடன் கூடிய கற்பித்தல் முறைகளை பின்பற்றுதல் ஆகும். பாடசாலைக்கு மிக நெருக்கமாக அதன் பணிகளை ஆற்றுவதற்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலகர் யார்? கோட்டக்கல்வி பணிப்பாளர். பாடசாலை அபிவிருத்தி சங்க பொருளாளராக கட்டாயம் நியமிக்கப்பட வேண்டியவர் குறித்த பாடசாலைகளின் ஆளணியான ஆசிரியர். இலங்கையில் நனோ தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டுள்ள இடம் ஹோமாகம. தரம் 6 தொடக்கம் 9 வரை பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடம் வாழ்க்கை தேர்ச்சி மற்றும் தொழில்நுட்பத் துறைகளுக்கான பாடங்கள். பிள்ளை ஒருவரின் ஊட்டச்சத்து நிலைமையினை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படும் சுட்டி யாது? BMI Body Mass Index. பிள்ளைகள் 5 தொடக்கம் 14 வருடங்கள் வரை பாடசாலை கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனும் ஒழுங்குமுறையானது கல்வி அமைச்சினால் கொண்டுவரப்பட்ட வருடம் யாது? 1997ஆம் ஆண்டு. தொடர் மதிப்பீடு எனப்படுவது யாது? அதாவது மாணவர் அறிவு மற்றும் திறன்களை மதிப்பீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வேறுபட்ட நுட்ப முறைகளாகும். உதவி பெறும் பாடசாலைகள் மற்றும் பயிற்சி கல்லூரிகள் அரசினால் பொறுப்பேற்கப்பட்ட போது கல்வி அமைச்சராக கடமையாற்றியவர்.
கலாநிதி பதியுதீன் முகமது. பாடசாலை கலை திட்டத்தில் தட்டெழுத்து நீக்கப்பட்டமைக்கான காரணம் யாது? கணனி பயன்பாடு. பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டுள்ள அதிகார சபை யாது? சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற இலவச சீருடைக்கு பதிலாக பண உறுதிச்சீட்டுகள் வழங்கப்படுவதன் நோக்கம், அதாவது பண உறுதிச்சீட்டுகள் வழங்கப்படுவதன் அனுகூலங்கள் யாவை? மாணவர்கள் தாம் விரும்பிய துணியினை கொள்வனவு செய்வதற்கு சந்தர்ப்பங்களை அளித்தல், சீருடை விநியோகம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஏற்படுகின்ற விநியோக செலவினை குறைத்தல். இலங்கையில் உள்ள கல்வி முறைமைக்கும் வேலை உலகின் கேள்விக்கும் இடையில் பொருத்தப்பாடு இன்மை காணப்படுகின்றது. இப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான தந்திரோபாய வழிமுறை யாது? வேலை உலகு எதிர்பார்க்கும் திறன் மற்றும் தேர்ச்சி மட்டங்களை இலங்கை கல்வி முறையிலும் உட்புகுத்துதல். இலங்கை பாடசாலை கல்வியில் பெரிதும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ள விடயம் யாது? வேலை உலகுடன் தொடர்புபடாமை. ஐக்கிய நாடுகள் அமைப்பினது சிறுவர் உரிமைகள் சாசனத்தின்படி சிறுவர் என கருதப்படுவோர் 18 வருடங்களில் குறைவானோர். பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்ந்தும் 13 வருட கட்டாய கல்வியினை வழங்கும் அரசின் கொள்கையினை செயற்படுத்த அனுசரணை வழங்கும் நிதியம் சர்வதேச அபிவிருத்திக்கான ஒபட் நிதியம் OFID ஆகும். Thank you to my video you watch. It's grateful to me. Bye.